கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன? கரூர் கூட்டம் விரிசல் இந்த வழக்குல தாவேகா தலைவர் விஜய் இன்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்குல திடீர் திருப்பமாக அப்பொழுது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்பொழுது டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று சமீபத்தில் ஆயுதப்படைக்கு பணி நியமனம் செய்யப்பட்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்பொழுது அவரும் சிபிஐ அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல அவர் ஆஜராகி இருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவம் நடந்த பொழுது சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்தார். அவர் நேரடியாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் இந்த சம்பவம் நடந்த பகுதியில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த சம்பவம் நடந்த இரவே ஆய்வு மேற்கொண்டு அது தொடர்பான விசாரணையை அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது இந்த கரூர் சம்பவம் குறித்த பல்வேறு விளக்கங்களை அவர் முன்வைத்திருந்தார். காவல்துறை விதிகளுக்கு உட்பட்டுதான் இதற்கு பாதுகாப்பு அளித்தது. இதில் அவர்கள் விதிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் அதாவது தாவேகா தரப்புல அந்த விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்றவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் முன்வைத்தார். காவல்துறையினுடைய பாதுகாப்பு போடப்பட்டிருந்தார்கள் என்ற விவரங்களையும் விளக்கினார். அதற்கு பிறகு தலைமைச் செயலகத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் அப்பொழுதைய சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் முழுமையாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். இந்த விவரங்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக அதன் அடிப்படையிலேயே டெல்லிக்கு அவர் வந்திருப்பதாகவும் அவரிடம் விசாரணை தொடர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவரிடம் இது தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் அவர் செய்தியாளர் சந்திப்புல பேசிய அவர் கூறிய பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது இது போன்று தொடர்ந்து விஜயினுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில அந்த குறிப்பிட்ட கரூர் சம்பவத்துல கரூர் பிரச்சாரத்திற்கு எவ்வாறு எந்தெந்த விதிகளின் அடிப்படையில அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது, அதற்கு பிறகு இங்கே இந்த பிரச்சனை ஏற்பட்டது, எவ்வளவு போலீசார் பாதுகாப்பிலே அப்பொழுது இருந்தார்கள், அதுல இருந்து எங்கே இந்த பிரச்சனை ஏற்பட்டது, கூட்ட நெரிசல் ஏற்படுவதை முன்கூட்டியே நுண்ணறிவு உளவு பிரிவு மூலமாக உங்களுடைய கவனத்திற்கு வந்ததா, அது எவ்வாறு அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அதற்கு பிறகாவது கூட்டம் அதிகமாக இருப்பதாக இந்த தகவல் கிடைத்து அதற்கு பிறகாவது கூடுதலாக போலீசாரை அங்கே நீங்கள் பணியமர்த்தினீர்களா, கூடுதலாக போலீசாரை வரவழைத்தீர்களா போன்ற கேள்விகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை தரப்புல கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஜோஸ் தங்கையா, அதே போன்று கரூர் டவுன் போலீசினுடைய அந்த சரக டிஎஸ்பி அந்த செல்வராஜ் மற்றும் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவல் எல்லைக்குட்பட்ட காவல்துறையினரை சிபிஐ விசாரித்திருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கும் அப்பொழுது மாவட்ட எஸ்பியை அழைத்து சிபிஐ விசாரித்திருக்கிறது. பிறகு மாவட்ட ஆட்சியரையும் விசாரித்தார்கள். எதன் அடிப்படையில அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, அதாவது இந்த இடத்தில் அனுமதி கொடுப்பதை தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக இருவேறு குற்றச்சாட்டுகள் இரு தரப்பிலிருந்து முன்வைத்தார்கள். தாவேகா தரப்பிலிருந்து முதலில் வேறொரு இடம் கேட்டிருந்தார்கள் என்றும், கரூரிலே அந்த நகர் பகுதிக்குள்ளாயே வேறொரு இடம் கேட்டிருந்தார்கள், அருகிலேயே அங்க நீர்நிலை இருக்கிறது, எனவே அது பாதுகாப்பான இடமாக இருக்காது என்றுதான் காவல்துறை அதை மறுத்ததாகவும் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கியிருந்தார். அதற்கு பிறகு அவர்கள் விண்ணப்பித்ததும் கூட ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர்கள் விண்ணப்பித்து அனுமதி கேட்டார்கள். எனவே இது ஏற்கனவே அதிமுக ஓரிரு நாட்களுக்கு முன்புதான் அங்கு ஒரு பிரச்சார கூட்டத்தை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் என்பதால் அந்த இடத்திலேயே அவர்கள் கேட்ட எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த இடம் ஒதுக்கப்பட்டது, பிரச்சாரம் நடத்துவதற்கு ஒதுக்கப்பட்டது என்றும் செய்தியாளர் சந்திப்புல டேவிட்சன் தேவாசீர்வாதம் அப்பொழுது தெரிவித்திருந்தார். அப்பொழுது முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு சந்தேகங்கள் தொடர்பாகவும் அது தொடர்பாக அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் விரிவாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். எனவே இதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட சிபிஐனுடைய விசாரணை காவல்துறையின் மீது முன்வைக்கப்பட்ட தாவேகா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொதுவாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்தெல்லாம் விளக்குவதற்காகவும்
முக்கியமாக அப்பொழுது வந்து அந்த விசாரணைக்கு தலைமை தாங்கிய அதிகாரி என்ற அடிப்படையிலும் அவர் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த கட்ட நடவடிக்கையை முடுக்கிவிட்ட அதிகாரி என்றதன் அடிப்படையிலும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமாக பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த அதிகாரி என்ற அடிப்படையிலும் அவருக்கு வந்து இந்த சம்மன் அனுப்புவதற்கு ஏற்கனவே சிபிஐ திட்டமிட்டதன்படி அவரை வந்து விசாரணைக்கு அழைத்திருப்பதாக கூறப்படுகிறது. நிச்சயமாக அது தொடர்பான காவல்துறையினுடைய ஆவணங்கள் ஏற்கனவே வந்து அந்த மாவட்ட காவல்துறை தரப்பிலிருந்து ஆஜராகும் பொழுது அந்த அனுமதி கொடுத்ததற்கான ஆவணம், அதே போன்று தாவேகா தரப்புல வந்து முதலில் வந்து பிரச்சாரம் நடத்துவதற்கான வேறொரு இடம் கோரி விண்ணப்பித்திருந்தார்கள், அதற்கான ஆவணம், பிறகு அதை வந்து நிராகரிப்பதற்கான காரணம், அதற்குரிய ஆவணம், பிறகு புதிதாக இந்த வேலுச்சாமிபுரத்துல வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அவர்கள் விண்ணப்பித்திருந்த ஆவணம், அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதற்கான ஆவணம், இந்த நிபந்தனை என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது என்பது தொடர்பான ஆவணங்கள் எல்லாமே ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து சிபிஐ வந்து கைப்பற்றி இருக்கிறது. அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆஜராகும் போது அவற்றை எல்லாம் வைத்துதான் இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அதிகாரிகள் சொன்ன தகவலின் அடிப்படையிலும் இந்த ஆவணங்கள் அடிப்படையிலும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடமும் இந்த விசாரணை இருக்கும். தற்பொழுது காவல்துறையில தமிழக காவல்துறையில டிஜிபி அந்தஸ்தில் வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருக்கிறார். சமீபத்தில் தான் வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு தான் அவருக்கு வந்து பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. ஏடிஜிபியாக இருந்தவர் டிஜிபியாக வந்து பதவி உயர்வு பெற்று சட்டம் ஒழுங்கிலிருந்து இடமாற்றம் ஆகி அவர் வந்து ஆயுதப்படை பிரிவுக்கு வந்து சென்றிருந்தார். இந்த நிலையில் தான் வந்து விஜய் வந்து இன்றைய தினம் விசாரணைக்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில டிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதமும் அவர் வந்து விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் வந்து உள்ளே இருக்கிறார் என்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. இருவேறு குழுக்கள் வந்து விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஏற்கனவே விஜயினுடைய விசாரணை அறையில சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் வந்து இந்த விசாரணையை நடத்துகிறார்கள் என்றும், அதே போன்று எஸ்பி வந்து பிரவீன்குமார் தலைமையிலான மற்றொரு குழுவினரும் இந்த விசாரணை அறையிலே அவர்கள் வந்து விசாரணைக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்து வெளியாகி இருந்த நிலையில் விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.